வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் தை பார்த்திங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது? பார்த்திங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்குது. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில் தாங்க இருப்பாங்க. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7.5 சனி, இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்திங்கன்னா புது நபர்கள் இணையக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேறு ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேர், புகழ், பதவி, பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும். அதை உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு, மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்திங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளெல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் இந்த 2026 போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது பொதுவான பலன் தான்.
இப்போ இந்த மகர ராசிக்கு மிக அற்புதமான ஒரு காலமாக தான் இருக்குது இந்த தை மாதம். இப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிக அற்புதமான பலனை தந்து விடுவார். குலதெய்வம் உங்களை ஆசீர்வதிக்குங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் மீனத்தில் சஞ்சரிப்பது மிக அற்புதமான காலம்தான், பயப்பட வேண்டாம். இவர்களை பொறுத்த வரைக்கும் மகரத்திற்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, 7.5 சனி விட்டதே உங்களுக்கு பெரிய விஷயம் தானே. இனிமேல் வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, புதிய முயற்சிகளில் ஈடுபாடு, அதில் வெற்றி. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, பணி உயர்வு, அதில் வெற்றி. தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது. திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு அதுக்குரிய வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. வீடு பார்த்திங்கன்னா, புதிய வீடு பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ அல்லது மேல் மாடி கட்டுறதோ அதுக்குரிய வாய்ப்பு உண்டு. மண்மனை வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. நிலம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நாற்கால் விலங்குகளால் லாபம் உண்டு. நாற்கால் விலங்குனா ஆடு மாடு, இந்த பண்ணை வைப்பதற்கு நல்ல ஒரு பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும், மாதமாகவும் இருக்கும். இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா மகசூல் அதிகமாக இருக்கும். இயற்கை விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பீங்க, அதில் மகசூலும் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா அரசு ஆளுமை மிக்க ராசிகளில் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியும் ஒருவர். இவர்கள் முழு வெற்றியை பெறக்கூடிய ராசியாகவும் இருக்கும். அரசியலில் பார்த்திங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு முயற்சிகளை இந்த அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா கூட்டு முயற்சிகள், இவர்கள் தலைவரிடம் அல்லது கட்சிகளிலிருந்து வேற ஒரு கட்சிக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம், 1க்கு 1000 முறை யோசிப்பது நல்லது. ஏற்கனவே இருந்த கட்சியாக இருந்தால் சந்தோஷம், புதுசாக ஒன்றை மாறுன்ட்டு ஏழை குடமாக மாறிக்கிண்டு அசிங்க அவமானத்தை சுமக்க வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் சுய முயற்சியாக, சனி பகவான் சுய முயற்சியை காட்டுவார், அதில் முன்னேறக்கூடிய காலமாக இருக்கும். பதவி பணி உயர்வு தந்திடம், உத்தியோகத்தில் மேலதிகாரினுடைய ஆதரவு கிடைக்கும். அதேபோல் வேலை பலு அதிகமாக இருக்கும், அதில் கவனமாக இருந்துக்கணும். பிரச்சனைன்னு வந்தாலும் 2ஆக வரும், நல்லது கெட்டது வந்தாலும் 2ஆக வரும். எதை முடிக்கணுமோ அதை தான் முடிங்க. அதுக்கப்புறம் 2த்தையுமே விட்டுட்டு இன்னும் அதிகமாக பிரச்சனை சுமக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மேலதிகாரினுடைய தலையீடு அதிகமாக இருந்தாலும் அதில் பொறுமை நிதானம் காப்பது நல்லது. என்னடா இது மேலதிகாரி நம்மளே வேலை வாங்குறாருன்னு பார்க்க வேண்டாம், வேலை செய்யுங்க. அது உங்களுக்கு கடைசியில் பேர் புகழ் தந்துடும், பதவி பணி உயர்வு தந்துடும், நல்ல ஆதரவு உண்டு, அனுசரணை உண்டு. அரசியல் பிரமுகர்கள் கவனமுடன் செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும். வார்த்தைகளில் நிதானம் தேவை. நண்பர்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது 1க்கு 1000 முறை யோசிப்பது நல்லது. மாணவர்கள் படிப்பில் மிக கவனம் தேவை. கவனத்துடன் படிச்சிங்கன்னா உங்கள் தெளிவடைந்து படிங்க. ஆன்மீகமுடைய சான்றோர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆன்மீகமுடைய பெரியவர்களுக்கும் ரொம்ப அற்புதமானது. கோயில் குடமுழுக்கு பணிகள், கோயில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதுக்குரிய வாய்ப்புகள் வரும். பணம் கோயில் கட்ட முடியல அப்படின்னு ஏங்கி நின்றவர்களுக்கெல்லாம் டொனேட்டடோ நன்கொடை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை முழு வெற்றியை தரக்கூடிய காலமாக இருக்கும். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உண்டு. இந்த மகர ராசினுடைய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எல்லாருமே நம்பி வாழ்கிறதாங்க இவங்களுக்கு ஒரு மைனஸு. எதை இதை அறியணும், எதை அறியக்கூடாது, எதை தெரியணும், எதை தெரியக்கூடாது என்றதெல்லாம் கிடையாது. யார் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அதற்கேற்ற மாதிரி இவர்கள் நல்லது செய்யும்போது மாட்டின்னு முடிக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். ஜாமீன் கையெழுத்து போடும்போது, சூரிட்டி போடும்போது கொஞ்சம் கவனம் தேவை. கூடா நட்பு கேட்டு தரும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத நட்பை ஒதுக்கிறது நல்லது. கூடா பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா கேடுவை விளைவித்திடும். தேவையில்லாத பழக்கம் இருந்ததுன்னா விட்டு ஒழிஞ்சிறது நல்லது. இந்த ராசிக்காரர்களுக்கு வயிறு பார்த்திங்கன்னா கணையம் சம்பந்தப்பட்டது, சிறுநீரக சம்பந்தப்பட்டது, குடல் சம்பந்தப்பட்டது, மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியமாக சாப்பிடணும், ஆரோக்கியமாக வாழணும். தேவையில்லாத பழக்கம் இருந்ததுன்னா விட்டு ஒழிஞ்சிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.